நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குது. இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா தான் நம்முடைய தமிழக அரசியல நம்ம பார்க்கணும். பலர் பலவிதமான கேள்வியோடு இருப்பீங்க. யாருக்கு ஓட்டு போடுறது? எப்படி ஓட்டு போடுறது? உண்மையிலே ஓட்டு போடலாமா? அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோட எல்லாருமே இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, 35 வருஷமா வந்து தமிழக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெருங்கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டே இருந்திருந்திருக்காங்க. திமுக அண்ட் அதிமுக. இந்த 2 கட்சிகள் தான் வந்து தமிழகத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முனை போட்டியா தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திமுக கட்சி கூட்டணியாக இந்த தேர்தல சந்திக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அதிமுக கூட்டணி அவங்க வந்து இந்த தேர்தல சந்திக்கிறாங்க. அடுத்து நம்முடைய சீமான் அண்ணன் அவர்கள் வந்து இந்த தேர்தல தனித்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அண்ணா அவங்க வந்து இந்த தேர்தல வந்து தனித்து சந்திக்கிறாங்க. ஸோ இப்படி 4 முனை போட்டிய தான் இந்த வாட்டி வந்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஸோ அதுல ஒரு சில காரியங்கள நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அத வீடியோவா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன்.